வர எலெக்ஷன்ல யாருக்கு நான் ஓட்டு போடுங்க? ஏடிஎம்கே தான் ஓட்டு. எடப்பாடி. டிஎம்கேங்க. டிவி கேட்கலாம். விஜய் போடலாம். சீமான். நாங்க இந்திய கூட்டணி தானே. டிஎம்கே எந்த கூட்டணியில தான்? பிஜேபிக்கு தாங்க. அதிமுக வேட்பாளர் யார் நிப்பாட்டினாலும் போடுவோம். கட்டாய சின்னத்துக்கு வாக்களிப்போம். சிடிவி நேயர்களுக்கு வணக்கம். தமிழகம் 234 தேர்தல் களத்தின் நாடி துடிப்பு 2026 நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதி அது குறித்து கள ஆய்வு செய்து அதன் தரவுகளை உங்கள் முன் வைத்து வருகிறோம். அந்த அடிப்படையில் இந்த பகுதியில் நாம் எடுத்திருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதி திண்டுக்கல் மாவட்டத்தில் வரக்கூடிய நத்தம் சட்டமன்ற தொகுதியை நம்ம எடுத்திருக்கோம். இந்த சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா மொத்த வாக்காளர்கள் 2,58,000 பேர் இருக்காங்க. அதில் ஆண் வாக்காளர்கள் 1,27,000, பெண் வாக்காளர்கள் 1,31,000, சற்று அதிகமாக இருக்கிறாங்க. இப்பொழுது சிட்டிங் எம்எல்ஏ அப்படின்னு பார்த்தோன்னா நத்தம் விஸ்வநாதன் இருக்கிறார், அதிமுகவை சார்ந்தவர். 1,07,000 வாக்குகள் பெற்று இவர் வெற்றி பெற்றார். யாரை ஏற்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்டி அம்பலம், அவர் திமுக கட்சியை சார்ந்தவர். வாக்கு வித்தியாசம் அப்படின்னு பார்த்தோன்னா 11,932 வாக்குகள் வித்தியாசத்தில் நத்தம் விஸ்வநாதன் அவர்கள் வெற்றி பெற்றார். ஒரு முன்னாள் அமைச்சராக கூட இருந்திருக்கிறார். 5 முறை இந்த தொகுதியிலே அவர் வெற்றி பெற்றிருக்கிறார். ஆண்டி அம்பலமும் திரு நத்தம் விஸ்வநாதன் அவர்களும் ஒரே சமூகத்தை சார்ந்தவர்கள் அப்படிங்கிறது ஒரு. இந்த நத்தம் தொகுதியில் பல்வேறு சமூகங்கள் இருக்கிறன. பட்டியல் சமூகம், முக்குளத்தோர் இருக்காங்க, நாடார் கணிசமாக பல பகுதிகளில் இருக்காங்க, உடையார், மூப்பனார் அவங்க கிராம பகுதியில் கூட இருக்கிறாங்க, முஸ்லீம்கள் நகர பகுதியில் டென்சிலி பாப்புலேட்டடாக இருக்காங்க. அது இல்லாமல் வன்னியர், பிள்ளைமார், ரெட்டியார், கவுண்டர் எல்லாரும் இருக்கிறாங்க. எந்தெந்த பகுதியில் எந்தெந்த சமூகம் இருக்கிறது, அந்த சமூகம் யாருக்கு ஆதரவாக இருக்கிறது அப்படிங்கிறத இந்த 2021 தேர்தலில் இந்த வெற்றி வாய்ப்பு சொன்னால 11,932 அந்த வெற்றியை அதை டிசைட் பண்ணக்கூடிய அளவில் எது இருந்ததுன்னா அப்பொழுது சிவசங்கரன் அப்படிங்கிறவர் நாம் தமிழர் கட்சியில் போட்டியிட்டார். அவர் வாங்கிய வாக்குன்னா 14,000 சொச்சம். ஸோ அந்த வாக்கு உடைஞ்சதுனால தான் ஆண்டியம்பலம் தோல்வி அடைந்தார் அப்படிங்கிறதை நம்ம பார்க்குறோம். இந்த தொகுதி குறித்து முழுவதுமாக கள ஆய்வு செய்திருக்கிறார் பொம்மு சுப்பையா. இன்று காணொளி வாயிலாக நம்மோடு இணைகிறார். வணக்கம். வணக்கங்கய்யா. இந்த நத்தம் சட்டமன்ற தொகுதியில நீங்க எந்தெந்த பகுதியிலெல்லாம் நீங்க கள ஆய்வு செஞ்சீங்க? ஐயா, நத்தம் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவுக்கு இது மிகப்பெரிய பரப்பளவு உள்ள தொகுதி. முழுக்க முழுக்க விவசாயம் சார்ந்த ஒரு தொகுதி. திண்டுக்கல் அவுட்டர்ல இருந்து இந்த தொகுதி ஆரம்பிச்சிடும். அப்புறம் மதுரை அழகர் கோயில் ரோடு வரைக்கும் ஒரு கவர் பண்ண வேண்டிய ஒரு மிக பெரிய தொகுதியாக இது இருக்கிறது. இதுக்குள்ள சாணார்பட்டி ஒன்றியம், நத்தம் ஒன்றியம் மற்றும் நத்தம் பேரூராட்சி ஆகிய லோக்கல் பாடிகள் இருக்கின்றன. நத்தம் பேரூராட்சி தலைவராக திமுகவை சேர்ந்தவர் இருக்கிறாரு. சாணார்பட்டி ஒன்றிய சேர்மேனாக திமுகவை சார்ந்தவங்க இருக்காங்க. இதுல நத்தம் ஒன்றிய சேர்மேனாக அதிமுகவை சேர்ந்த திரு ஆர்விஎன் கண்ணன் இருக்கிறாருங்க. நம்ம அத்தனை ஊராட்சிகளும் சாணார்பட்டியில் உள்ள 24 ஊராட்சிகளிலும் நத்தம் யூனியனில் உள்ள 23 ஊராட்சிகளிலும் மேலும் நத்தம் பேரூராட்சியிலும் நம்ம கள ஆய்வு செய்து ஒரு முடிவுக்கு வந்திருக்கோங்கய்யா. இந்த சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவு என்னென்ன சமூகம் எந்த இடத்துல டென்சிலி பாப்புலேட்டடா இருக்காங்க? இந்த தொகுதியை பொறுத்தளவிற்கு முடிவை தீர்மானிக்கக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய கணிசமான சமூகம்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அவங்க முத்திரையர் என்று சொல்லக்கூடிய அம்பலக்காரர்கள் என்ற பட்டத்தில் அழைக்கக்கூடிய முத்திரையர்கள் தான் இந்த தொகுதி முழுக்க கிட்டத்தட்ட 45% நிறைந்திருக்கிறார்கள். சாணார்பட்டி யூனியன் எடுத்தாலும் முழுக்க நத்தம் யூனியன் எடுத்தாலும் இவங்க எல்லாம் பரவி இந்த தொகுதியின் முக்கிய வாக்காளர்களாக இந்த தொகுதியின் முடிவை தீர்மானிக்கக்கூடிய இடத்துல அவங்க இருக்காங்க. மேலும் ஒரு 4-5 ஊராட்சிகள்ல கிறிஸ்தவர்கள் நிரம்பி இருக்கிறார்கள். ஒரு 2-3 ஊராட்சிகள் முழுக்க இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள். நத்தம் பேரூராட்சியை பொறுத்தளவிற்கு எல்லாம் கலந்து இருக்காங்கய்யா. ஒரு 1-2 ஊராட்சிகள் குறிப்பாக சிறுமலை, அதாவது திண்டுக்கலுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு சுற்றுலா தலமாக மேம்படுத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கை நீண்ட நாட்களாக
இருக்கக்கூடிய இந்த சிறுமலை ஊராட்சி நத்தம் தொகுதியில் தான் இருக்கிறது. அந்த ஊராட்சியில் மட்டும் பிள்ளைமார் சமூகம் பெரும்பான்மை சமூகமாக இருக்கிறார்கள். இங்க உடையார் மூப்பனார் சமுதாயம் எங்கேயாவது இருக்காங்களா? கிராமங்கள்ல இருக்காங்களா? கிராமங்கள்ல நம்ம சானார்பட்டி யூனியனை பொறுத்த அளவுக்கு ஒரு 7-8 ஊராட்சிகள்ல கம்பளத்து நாய்க்கர்னு சொல்லக்கூடிய அந்த சமூகம் ஒரு பெரும்பான்மையாவே நம்ம பார்க்க முடியும். அது இல்லாம நீங்க சொல்ற அந்த ஓபிசில வரக்கூடிய பிள்ளைமாராகட்டும், மூப்பனார், செட்டியார், நாயுடு இவங்கெல்லாம் கூட ஒரு சின்ன சின்ன அளவுல பரவிதாங்க இருக்காங்க. இந்த சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவு அதிகமாக கிராம ஊராட்சிகள் இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. இங்க இருக்கக்கூடிய பெண் வாக்காளர்கள் இந்த ஆட்சி குறித்து என்ன மனநிலையில இருக்காங்க? பொதுவாவே இந்த தொகுதி நான் சுருக்கமா சொல்லணும்னா 1977 அடுத்த வருஷம் 2027 இந்த 49 வருடங்களாக வெறும் 2 பேர்களுக்கு மட்டும்தான் இது ஒரு மாறி மாறி வரக்கூடிய தொகுதியாக இருந்திருக்கிறது. 1977 1999 வரை பெரிய ஆண்டியம்பலம் என்று சொல்லக்கூடிய இதற்கு முன்னால் இருந்த பெரியவர் தொடர்ந்து ஜெயித்த தொகுதியாக இது இருக்கிறது. பல முறை காங்கிரஸ் கட்சி சார்பாக அவர் ஜெயித்திருக்கிறார். 99 அவருடைய மறைவுக்கு பிறகுதான் நத்தம் விஸ்வநாதன் அந்த இடைத்தேர்தலில் போட்டியிட்டு முதல் முறையாக எம்எல்ஏ ஆகிறார். அதற்கு பிற்பாடு 2001, 2006, 2011 ஆகிய 3 தேர்தல்களை சந்தித்து ஜெயித்து அதில் 2 முறை அமைச்சராகவும் இருந்திருக்கிறார். 2016 மட்டும் அவர் இந்த தொகுதியில் நிற்கவில்லை. அந்த முறை அவர் தொடர்ந்து ஆத்தூரில் நின்று ஜெயித்து திமுக சார்பாக ஜெயித்து வந்த பெரியசாமிக்கு ஒரு போட்டி ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக அங்கு போய் நின்ற ஒரு காரணத்தினாலதான் அந்த பெரிய ஆண்டியம்பலம் என்று நம்ம சொல்லக்கூடிய பலமுறை எம்எல்ஏவாக இருந்த அவருடைய மகனான எம்ஏ ஆண்டியம்பலம், சின்ன ஆண்டியம்பலம் 2016 மட்டும் ஜெயிச்சிருக்காரு. அந்த தேர்தலில் விஸ்வநாதன் இந்த தொகுதியில போட்டியிடவில்லை என்பது குறிப்பிடத்தக்க செய்தி. 2021 மறுபடியும் அவர் போட்டியிட்டு ஜெயித்திருக்கிறாருங்கய்யா. பெண் வாக்காளர்கள் நிறைந்த தொகுதி. எல்லாருடைய கருத்து என்னவா இருக்குன்னா, இந்த முறை நம்ம கலை ஆய்வுக்கு போனப்ப விஸ்வநாதன் மீண்டும் வர வேண்டும் என்ற கருத்தை தான் அவங்க அதிகமா களத்துல பிரதிபலிக்கிறத நம்ம பார்க்க முடியுது. நத்தம் தொகுதியில வர்ற சட்டமன்ற தேர்தலில் யார் ஜெயிப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? விஸ்வநாதன். ஏன் அப்படி நினைக்கிறீங்க? அவரு சிட்டிங் எம்எல்ஏ, நத்தம் தொகுதி எல்லா வளர்ச்சியுமே இருக்கு அவருக்குப்பா. சரியா. திமுக ஆட்சி தொடரணும்னு நினைக்கிறீங்களா வேண்டாம்னு நினைக்கிறீங்களா? வேண்டாம். ஏன் அப்படி நினைக்கிறீங்க? ஆனால் ஊழல் அதிகம், எதுவுமே பாதுகாப்பு யாருக்குமே கிடையாது. பெண்களுக்கு முக்கியமாக பாதுகாப்பு இல்லை. திமுக ஆட்சி ஏன் தொடரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க? வன்முறை அதிகமாக இருக்குது, பெண்களுக்கு எதிராக கொடுமை இருக்குது, எல்லாமே கார்பரேட் எல்லாமே. அடுத்த எம்எல்ஏ சட்டமன்ற தேர்தல் ஏடிஎம்கே. ஏன் திமுக ஆட்சி தொடரணும்னு? நீங்க சொன்ன மாதிரி 2016 அப்பொழுது அதிமுக சார்பாக ஷாஜகான் அப்படிங்கிறவர் போட்டியிடுறாரு. அவர் வாங்கிய வாக்கு 91,712. ஸோ ஆண்டியம்பலத்திற்கும் ஷாஜகானுக்கும் இருக்கக்கூடிய அந்த வாக்கு வித்தியாசமே 2000 சொச்சம் தான். ஆனால் அப்பொழுது தேமுதிக சார்பாக போட்டியிட்ட கார்த்திகேயன் 9,000 வாக்குகள் வாங்குறார். இல்லைன்னா அந்த தேர்தலிலும் கூட அதிமுக வெற்றி பெற்றிருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு தான் இதில் காட்டுது. இப்ப இந்த தொகுதியை பொறுத்தளவு இளைஞர்கள் எப்படி நினைக்கிறாங்க? அவங்களுடைய மனோநிலை எப்படி? அதாவது இளைஞர்கள், இளம் பெண்கள், முதல் தலைமுறை வாக்காளர்கள்ட்ட நம்ம எடுத்த சர்வே படி ஒரு குறிப்பிட்ட அதாவது மாற்றத்தை விரும்புகிற முதல் முறை வாக்காளர்கள் ஒரு பாதிக்கு பாதின்னு சொல்ல முடியாது, ஒரு 35% பேர் புதிதாக அதாவது தாவேகா இங்கு போட்டியிட்டால் அவர்களுக்கு ஆதரவு கொடுக்க தயாரா இருக்காங்க. நீங்க ஏற்கனவே சொன்னது போல போன தேர்தல்ல நத்தம் தொகுதியில நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த சிவசங்கரன் ஒரு கணிசமான ஒரு கிட்டத்தட்ட 6.5% வாக்கு வாங்கியிருக்காரு. அந்த மாற்றத்தை விரும்பக்கூடிய இந்த இளைஞர்களாகட்டும், இந்த புதிய வாக்காளர்கள் இப்ப அங்க இருந்து இங்க மைக்ரேட் ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலையை தாங்க இங்க பார்க்க முடியுது. இப்ப இந்த தொகுதியை பொறுத்தளவு அதிமுகவுக்குன்னு ஒரு ஓட் பேங்க் இருக்கு, திமுகவுக்குன்னு ஒரு ஓட் பேங்க் இருக்கு. இந்த டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு 10,000 வாக்குகள் 12,000 வாக்குகள் வித்தியாசத்தில் தான் இருக்குது. இந்த வித்தியாசம் அதை இப்போ விரிவடைவதோ இல்லை அந்த வித்தியாசம் குறைவதற்கோ இப்போ புதிதாக வந்திருக்கக்கூடிய தாவேகா எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய போகிறது? குறிப்பாக அங்கே கிறிஸ்தவர்களும் ஒரு சில பகுதியில் அதிகமாக இருக்கிறதுனால இது யாருக்கு அட்வான்டேஜாக இருக்கும்?
தாவேக்கா பிரிக்கக்கூடிய ஓட்டுகள் யாருக்கு அட்வான்டேஜா இருக்கும் அந்த பெர்சன்டேஜ் நம்ம பேசுறதுக்கு முன்னாடி திண்டுக்கல்ல இருக்கக்கூடிய ஸ்டார் தொகுதின்னு சொல்லக்கூடிய, அதாவது தொடர்ந்து திமுக சார்பாகவோ அதிமுக சார்பாகவோ வேட்பாளர்கள் ஜெயிக்கக்கூடிய தொகுதிகள்ல நத்தம் தொகுதியும் ஒண்ணு. அதுல ஆத்தூர்ல தொடர்ந்து பெரியசாமி ஜெயிச்சுட்டு வர்றாரு. ஒட்டன்சத்திரத்தை பொறுத்த அளவுக்கு சக்கரபாணி தொடர்ந்து ஜெயிச்சுட்டு வர்றாரு. ஆனா இவர்கள் 2 பேரின் வெற்றியை போல இவர்கள் சுலபமா, அதாவது இவர்களுடைய வெற்றி வாக்கு வித்தியாசம் எப்பொழுதுமே அதிகமாகத்தான் இருந்திருக்கு. அதாவது பெரியசாமி ஆகட்டும் சக்கரபாணி ஆகட்டும் இவங்க தொடர்ந்து ஜெயித்தாலும் கூட, ஆனால் நத்தம் தொகுதியை பொறுத்தளவிற்கு ஒவ்வொரு முறையும் திரு விஸ்வநாதன் அவர்கள் ஜெயித்தது போல மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் ஜெயித்தது கிடையாதுங்கய்யா. ஒரே ஒரு தடவை தான் 50,000 வாக்குகள் வித்தியாசத்துல ஜெயிச்சிருக்காரு. அந்த முறை அதாவது சின்ன ஆண்டியம்பலத்தை அவருக்கு சீட்டு திமுகவில் கிடைக்காத காரணத்துல அவர் சுயேட்சையா போட்டியிட்டதுனால அந்த வாக்கு வித்தியாசம் அவருக்கு கிடைச்சது. இதே போல ஒரு தடவை நத்தம் விஸ்வநாதன் கூட ஒரு 5,000 வாக்குகள் குறைந்த வாக்குகள் வித்தியாசத்துலதான் ஜெயிச்சவராக இருக்கிறாரு. அதனால இந்த புதிய வாக்காளர்களோ நீங்க சொல்ற மாதிரி இளைஞர்கள் இவங்கெல்லாம் அந்த பிரியிற வாக்குல போயிருவாங்க. அந்த சமுதாயம் சார்ந்து வாக்களிக்கக்கூடியவர்கள், அதாவது ஒவ்வொரு கடந்த ஆட்சியின் அதிருப்தி காரணமாக டிரான்ஸ்பர் ஆகிற ஓட்டு மூலியமா தான் விஸ்வநாதன் அவர்கள் ஒரு அப்பர் ஹேண்ட் எடுக்கக்கூடிய சூழ்நிலையை நம்ம பாக்குறோம். இப்ப இந்த தொகுதியை பொறுத்தளவு ஊராளிப்பட்டி, லிங்கவாடி ஆகிய பகுதிகளில் அதிகமாக பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்கள் இருக்கிறாங்கங்கிற ஒரு தகவல் நமக்கு கிடைக்குது. அந்த பட்டியல் சமூகத்தினுடைய ஓட்டுகள் விசிகா பக்கத்தில் இருக்குதா, இல்லை அது திமுகவுக்கு ஆதரவாக இருக்குதா, இல்லை புதிதாக வந்த தாவேக்காவுக்கு அது ஷிஃப்ட் ஆகிறது மாதிரி இருக்குதா, எப்படி இருக்கு? அது நம்ம உறுதியா இவங்களுக்கு தான் அப்படின்னு சொல்ல முடியாதுங்க. அந்த பகுதியில நீங்க சொல்லக்கூடிய பகுதிகளில் இன்னும் ஒரு 2-3 ஊர்கள் இருக்கு. மூங்கிப்பட்டி, வத்திப்பட்டி இந்த மாதிரி ஊர்கள்லயும் நிறைந்து காணப்படுகிறார்கள் பட்டியல் சமுதாய மக்கள். ஆனா அவங்க எல்லாருமே முழுக்க முழுக்க ஒரு 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 சார்பா வாக்களிச்சிருவாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. அவங்க ஓட்டு கண்டிப்பா பிரியக்கூடிய சூழ்நிலை தாங்க இருக்கு. இந்த சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவு நீங்களே சொன்னீங்க பெண்களுடைய வாக்குகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லி. பெண்களுக்காகத்தான் இந்த அரசு இந்த திமுகவுடைய தேர்தல் வாக்குறுதியே கதாநாயகியாக இருக்க போகிறது அப்படின்லாம் வேற சொல்லிட்டு இருக்காங்க. ஏற்கனவே அவங்க பல திட்டங்களை பெண்கள் சார்ந்து தான் அவங்க செயல்படுத்திட்டு வராங்க. குறிப்பாக மகளிர் உரிமை தொகையாக இருக்கட்டும், விடியல் பயணமாக இருக்கட்டும். இது அந்த தொகுதியிலே எந்த அளவு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது? 1999 வரைக்குமே, அதாவது விஸ்வநாதன் அவர்கள் 2001 ஜெயித்து அமைச்சராகி இந்த தொகுதிக்கு நிறைய நலத்திட்டங்களை கொண்டு வருவதற்கு முன்னாள் வரைக்குமே இந்த தொகுதி ஒரு பின்தங்கிய தொகுதியாக தான் இருந்திருக்கு. இன்னைக்கும் கூட நத்தம் தொகுதியில் உள்ள பல கிராமங்கள், இன்டீரியர்ல இருக்கக்கூடிய கிராமங்கள்லாம் பின்தங்கிய கிராமங்களாக தான் இருந்திருக்கு. அதனால அவங்க திட்டம் சார்ந்து பெருசா ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிற மாதிரி சூழ்நிலையை நம்ம பார்க்க முடியல. அவங்க வேட்பாளர்கள் மற்றும் சமுதாயம் சார்ந்து வாக்களிக்க தான் தயாரா இருக்காங்க. ஆனா முக்காவாசி இப்ப இருக்கும் எம்எல்ஏ தொடர்வதற்கு தங்கள் ஆதரவை தெரிவிப்பதாகத்தான் அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவு இப்போ நீங்கள் சொன்னீங்க பெரும்பாலான, அதாவது பெரும்பான்மை சமூகம் அப்படின்னு பார்த்தோன்னா முத்தரையர் அம்பலக்காரங்க அவங்க இருக்காங்க. அதற்கு பிறகு பட்டியல் சமூகம் இருக்குது, நாடார் ஒரு சில பகுதியில் கணிசமாக இருக்காங்க, ஓபிசிலாம் இருக்காங்க அப்படின்னு. இப்போ 2 பேருமே ஆண்டி அம்பலமாக இருக்கட்டும், நத்தம் விஸ்வநாதன் 2 பேருமே ஒரே சமூகத்தை சார்ந்தவர்கள். அப்படிங்கிறப்ப இந்த ஓட்டு ஷிஃப்ட் ஆகிறது இது எந்த அளவுக்கு மீண்டும் விஸ்வநாதன் தான் வருவார் அப்படின்னு உங்களால எப்படி உறுதியாக சொல்ல முடியுது? அது சிம்பிளா தொகுதி மக்களிடம் கேட்ட அளவிற்கு அவருடைய வளர்ச்சி திட்டங்களுக்கு தான் அவங்க ஆதரவு தர்றாங்க. கண்டிப்பா பெரிய ஆண்டியம்பலம் இருக்கும் போதும் சரி, அதுக்கு பிறகு அவருடைய மகன் ஒரு தடவை தான் எம்எல்ஏ இருந்திருக்காரு. ஒரு 4-5 தடவை விஸ்வநாதன் அவர்கள் தான் எம்எல்ஏவா இருந்திருக்காரு. 2 முறை மந்திரியாகவும் இருந்து இந்த தொகுதிக்கு பல நலத்திட்டங்கள், அதாவது அதற்கு முந்தைய சமயத்துல சரியான ரோடு வசதி, சரியான தெருவிளக்கு வசதி, சரியான சாக்கடை வசதிகள் கூட காணாத கிராமத்திற்கெல்லாம் இவர் தான் அந்த அடிப்படை வசதிகளை கூட இவர் மந்திரியாக இருக்கும் போதுதான் கொண்டு போய் சேர்த்ததாக அவங்க சொல்றாங்க. அதனாலதான் அவருக்கு கொஞ்சம் ஆதரவும் அப்பர் ஹேண்டும் எல்லா ஊராட்சிகளிலுமே அதிகமாக தெரிகிறது. இந்த சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவு நிறைய கிராம பகுதிகள்லாம் இருக்குது அப்படிங்கிறீங்க. நத்தன் விஸ்வநாதன் அவரும் சாதாரண ஆள் இல்லை. அப்படி இருந்தால் கூட இங்கே செலவழிக்கக்கூடிய பணம் தேர்தல் காலத்தில்
அது ஏதாவது டிசைடிங் ஃபேக்டராக இருக்கும். என்னதான் அவர் பல வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வந்திருந்தால் கூட அது முன்னால் இருக்குதா, இல்லை தேர்தலில் காலங்களிலே அதிமுக இருக்கட்டும் திமுக இருக்கட்டும் செய்யக்கூடிய செலவுகள் பணம் மக்களுக்கு கொடுக்கக்கூடியது வாக்குக்காக அது டிசைடிங் ஃபேக்டராக இருக்க போகுதா? கண்டிப்பாக இவருடைய நலத்திட்டங்களுக்கு இவருக்கு தனிப்பட்ட செல்வாக்கு மக்களிடத்துல இருந்தாலும் கூட கடந்த கால தேர்தலிலும் இந்த தேர்தலிலும் கண்டிப்பாக அந்த வாக்கு வித்தியாசம் பாக்குறோம் பாத்தீங்களா, இந்த சின்ன ஒரு 10,000 8,000 12,000 இந்த மாதிரி வாக்குகள்ல தான் அவரு ஜெயிச்சிருக்காரு. அதனுடைய டிசைடிங் ஃபேக்டரா கடைசி நேரத்துல நீங்க சொல்ற விஷயம்தான் அமையுங்கிறது நம்ம கலை ஆய்வுல நமக்கு இந்த தேர்தலையும் அதுதான் நடக்க போகுதுங்கிறது முடிவா தெரியுது. அதற்கு முன்னதாகவே ஒரு 10 நாள் 15 நாளைக்கு முன்னாடியே 2 கட்சிகள் சார்பாகவும் மக்களுக்கு இந்த பரிசு கவனிப்புகள்லாம் நடந்திருக்கதை நம்ம பார்க்க முடியுது. அது எலெக்ஷன்ல அவங்க வேட்பாளர்கள்லாம் அறிவிச்சு களத்திற்கு போகும்போது கண்டிப்பா அந்த செலவு பண்ணக்கூடிய தொகையும் அதாவது வாக்காளர்கள் கொடுக்கக்கூடிய பரிசும் அந்த வித்தியாசத்தை தீர்மானிக்கும்ங்கிறது தாங்க உண்மையான விஷயம். இந்த குறிப்பாக நத்தம் தொகுதியை பொறுத்தளவு இந்த நகர பகுதிகளில் இஸ்லாமியர்களுடைய ஓட்டு கணிசமாக இருக்குதுங்கிறாங்க. அவங்களுடைய ஓட்டு ஏதாவது டிசைடிங் ஃபேக்டரா இருக்குமா? நத்தம் பேரூராட்சியில ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு இருக்காங்க. அது இல்லாம ஒரு சில இடங்கள்ல நான் சொன்ன மாதிரி 2-3 ஊராட்சிகள்ல அவங்க கணிசமா இருந்தாலுமே அந்த ஓட்டுகள் வந்து திரு நத்தம் விஸ்வநாதனுக்கு விழாமல் திமுகவிற்கு போனாலும் கூட ஒரு பெரிய ஒரு தாக்கத்தையோ வித்தியாசத்தையோ ஏற்படுத்தும் சூழ்நிலையும் இந்த தொகுதி இல்லை. இப்ப எதனால நான் கேட்கிறேன்னா, இப்போ இந்த முத்திரையர் சமுதாயம் வந்து பெரும்பான்மையாக இருக்கிறது, இது சமூகம் சார்ந்து தான் பல நேரங்களில் வாக்கு போடுறாங்க அப்படின்னு சொல்றீங்க. அப்படின்னா எந்த தைரியத்தில் 2016 ஷாஜகான் அப்படிங்கிற ஒரு இஸ்லாமிய கேண்டிடேட்டை அதிமுக நிறுத்துது அப்படிங்கிறதுனால இந்த கேள்வியை கேட்குறேன். அவர் இஸ்லாமியர் என்ற ஒரு காரணத்திற்காக அவங்க கேண்டிடேட்டா போடல. அதிமுகவிற்கு செல்வாக்குள்ள தொகுதி மற்றும் திரு நத்தம் விஸ்வநாதன் அமைச்சராக இருந்து பெர்ஃபார்ம் பண்ண தொகுதி. அதனால அதிமுகவிற்கு ஒரு நல்ல செல்வாக்கு இருந்த சூழ்நிலையினால அதிமுக சார்பாக நிறுத்தப்படும் வேட்பாளர் கண்டிப்பாக ஜெயிப்பார் என்ற நம்பிக்கையில தான் அவங்க வேட்பாளரை போட்டாங்க. அதுலயும் அவர் நீங்க சொன்ன மாதிரி ஒரு 2500 வாக்குகள் வித்தியாசத்துலதான் ஒரு வெற்றி வாய்ப்பை இழந்தாரு. அதே சமயத்துல திரு நத்தம் விஸ்வநாதனுடைய செல்வாக்கும் அந்த தேர்தலில் பிரதிபலித்தது என்பதுதான் உண்மை. சரி, இந்த தொகுதியை பொறுத்தளவு மீண்டும் ஆண்டி அம்பலம் நத்தம் விஸ்வநாதன் அதிமுக சார்பாக அநேகமாக நிற்க போறாரு, ஏன்னா அவருக்கு தான் ஆதரவு இருக்கு அப்படிங்கிறீங்க. திமுக சார்பாக யார் நிற்பதற்கான வாய்ப்பு இருக்கு? மீண்டும் ஆண்டி அம்பலமா இல்லை வேறு ஒரு ப்ராமிசிங் கேண்டிடேட்ஸ் யாராவது திமுகவில் இருக்காங்களா? அவங்க யாராவது வேட்புமனு தாக்கல் செய்திருக்காங்க, அதாவது விருப்ப மனு தாக்கல் செஞ்சிருக்காங்களா? கண்டிப்பாக திமுக சார்பாக இந்த முறையும் ஆண்டியம்பலம் தான் 90% உறுதியாக நிற்பார் என்பது நம்ம அந்த கட்சிக்காரர்கள்ட்ட பேசின முடியும் நமக்கு தெரிய வருது. ஒருவேளை இந்த தொகுதியை பொறுத்தளவுக்கு அந்த முத்திரையர் சமுதாயம் சார்ந்த ஆண்டியம்பலம் அவரை தவிர வேற யாரை நிறுத்தினாலும் நத்தம் விஸ்வநாதன் அவர்களுக்கு ஒரு கடுமையான போட்டியை கூட கொடுக்க முடியாது என்பது கண்டிப்பாக திமுகவிற்கு தெரியும். ஏன்னா ஒரு தடவை ஏற்கனவே திரு ஆண்டியம்பலத்தை கொடுக்காமல் வேற ஒருத்தரை வச்சு பரிசோதனை பண்ணி அவங்களுக்கு என்ன ரிசல்ட் கிடைச்சது, நத்தம் விஸ்வநாதன் அந்த தேர்தலில் மட்டும்தான் 50,000 ஓட்டுல ஜெயிக்கக்கூடிய சூழ்நிலை அவருக்கு அமைஞ்சது. அதனால கண்டிப்பா அந்த பரிசோதனை முயற்சியை திமுக செய்யாது. சரி, இந்த தொகுதியை பொறுத்தளவு மத்திய அரசு திட்டங்கள் எந்த அளவுக்கு போய் சேர்ந்திருக்கு? பாஜகவிற்கு அங்க ஏதாவது ஒரு ஆதரவு இருக்கிறதா? சொல்லிக்கொள்ளும் வகையில அங்க அந்த பகுதியில் ஆதரவு இருக்கா? அதாவது இந்த நான் ஏற்கனவே சொன்னது போல தொகுதி முழுக்கவே கிராமம் சார்ந்த பகுதிகள் என்பதனால மத்திய அரசாங்கத்தின் அனைத்து திட்டங்களும் அனைத்து கிராமங்களுக்கும் கணிசமான அளவுல சென்று இருப்பதை நம்ம கண்கூடாக பார்க்க முடிகிறது. ஆனால் அந்த திட்டங்கள் மத்திய அரசாங்க திட்டங்கள் என்பதே தெரியாமல் மக்கள் அனுபவித்து வருகிறார்கள் என்பதுதான் உண்மை. ஏன்னா ஊராட்சிகள்ல இந்த அதிமுக அல்லது திமுக சார்பாக இருக்கக்கூடிய இந்த வார்டு கவுன்சிலர்கள் ஊராட்சி தலைவர்கள் தான் அதை செய்யறதுனால இதை எடுத்து சொல்வதற்கோ இது பாஜக தான் செய்கிறது, பாஜகவின் மத்திய அரசாங்கம் தான் செய்கிறது என்று எடுத்து சொல்லும் அளவிற்கு பாஜகவிற்கு ஒரு பெரிய பலமான தொகுதியாக இது பார்க்க முடியாதுங்க. இங்க உள்ளாட்சி பிரதிநிதிகள் பல பேர் இருக்காங்க, குறிப்பாக திமுகவினர் இருக்காங்க. இவங்க மீது அந்த மக்களுக்கு ஏதாவது அதிருப்தி இருக்கிறதா? அது இந்த தேர்தலில் ஏதாவது எதிரொலிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறதா? கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய அதிருப்தி நம்ம இந்த தொகுதியில பார்க்க முடியுது. அதாவது நத்தம் விஸ்வநாதன் அவர்கள் செய்திருந்த அந்த நலத்திட்டங்கள் நான் ஏற்கனவே சொன்னது போல மிக அடிப்படையான வசதிகளை கூட அவர் தான் செஞ்சு கொடுத்தார், அவர் வந்துதான் எங்களுக்கு செஞ்சு கொடுத்தாருன்னு சொன்னவங்க
இந்த 5 வருஷமா அவர் எம்எல்ஏவா இருந்தாலும் அவர் ஆளுங்கட்சியா இல்லாத காரணத்தினால அவருடைய எம்எல்ஏ ஃபண்டை வச்சு அவர் சின்ன சின்ன வேலைகள் தான் செய்ய முடிந்தது. அவர் இருந்திருந்தாருன்னா இன்னும் எங்களுக்கு நல்லா செஞ்சிருப்பாங்க. அவர் செஞ்சு வச்சிருந்த திட்டங்களையே இவங்க சரியா பராமரிக்காம இருக்க இந்த கிராமங்கள்லாம் ஒரு பின்தங்கிய சூழ்நிலைக்கு தான் இந்த திமுக ஆட்சி கொண்டு போயிருக்குங்கிற ஒரு கருத்தை தாங்க பதிவு பண்றாங்க. அதனால அவர் விஸ்வநாதனுக்கு இதுவுமே ஒரு கூடுதல் வெற்றி வாய்ப்பை தான் உண்டாக்குது. அதே மாதிரி இந்த திமுக அரசாங்கம் வந்ததுல இருந்து நத்தம் தொகுதியில நத்தத்தை சுத்தி உள்ள அது ஒரு மலை சார்ந்த பகுதிகள் நிறைய இருக்கு. அங்கெல்லாம் நிறைய குவாரிகள்ல அளவுக்கு அதிகமாக கனிம வளங்கள் வெட்டி எடுக்கப்படுவதாகவும் அடிக்கடி அந்த லாரி போறது வர்றது, அந்த கனிம வளங்கள் எடுக்கப்பட்ட அந்த கிராமங்களை ஒட்டி உள்ள மக்களே ரொம்ப ஆழமா தோண்டி இருக்காங்க. ஒரு நிலநடுக்கம் வந்தா கூட நத்தமோ எங்க கிராமங்களோ ஒரு தாங்க முடியாத சூழ்நிலைக்கு கூட செல்லலாம் என்ற ஒரு ஆதங்கத்தை தான் பதிவு பண்றாங்க. இதுல இருந்தே மக்களுக்கு திமுக அரசாங்கத்தின் மேல ஒரு வெறுப்பு இருக்கிறத நம்ம பார்க்க முடியுதுங்க. இந்த சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவு மீண்டும் நீங்க சொல்றது மாதிரி நத்தம் விஸ்வநாதன் போட்டியிடுகிறார். அவர்கிட்ட அந்த தொகுதி மக்கள் வைக்கக்கூடிய முக்கியமான கோரிக்கைகள் என்ன? நத்தம் தொகுதிக்கு ஏற்கனவே அதாவது நீண்ட கால கோரிக்கைன்னு நிறைய இருக்கு. ஏன்னா நத்தம் முழுக்க விவசாயம் சார்ந்த பகுதி, முக்கியமாக புலி விவசாயம், மா விவசாயம் நடக்கக்கூடிய பகுதி. அவங்க ரொம்ப நாளாவே அரசாங்கத்தின் சார்பாக அந்த புலியை பாதுகாத்து வைப்பதற்காக அந்த ஏசி குடோன் கேட்கிறாங்க. அது இன்னமும் தொகுதிக்கு சேரவில்லை. அதே மாதிரி இந்த மாம்பழங்களை பதப்படுத்தி அவங்க வெளி மாநிலங்களுக்கு தான் அனுப்புறாங்க. வியாபாரிகள் குறைவான விலைக்கு வாங்குறாங்க. அதை நாங்க பதப்படுத்தி வைக்கிறதுக்கு அந்த ஜூஸ் தயாரிக்கக்கூடிய கம்பெனிக்காரங்க தான் எங்களுக்கு வாங்கிட்டு போறாங்க. அது அரசாங்கத்தின் சார்பாக இந்த தொகுதிக்கு வேணும்னு அவங்க பல முறை திரு விஸ்வநாதன் அவர்கள் முறையிட்டும் கூட இதுவரைக்கும் அந்த அரசாங்கத்தின் ஏசி குடோனோ மாம்பழ சாறு எசன்ஸை பாதுகாத்து அவங்களிடம் அந்த மாம்பழத்தை கொள்முதல் செய்யக்கூடிய அந்த அரசாங்க அமைப்போ அவர்களுக்கு இன்னும் சேரவில்லை என்பதுதான் மிகப்பெரிய ஆதங்கமாக இருக்கிறது. அதே மாதிரி இத்தனை நாளாகி ஒரு அரசு கலைக்கல்லூரி இல்லை என்ற ஒரு ஆதங்கத்திலும் இருந்திருக்கிறார்கள். அது இந்த முறை திமுக அரசாங்கம் அது சட்டசபையில் அந்த சாங்ஷன் பண்ணியிருந்தாலும் கூட இங்க அதுக்கு உண்டான வேலைகள் எதுவும் ஆரம்பிக்கப்படவில்லை. வெறும் அந்த அடிக்கல் நாட்டியதோட அந்த வேலை நிற்பதாகவும் அதை பத்தி ஆதங்கப்படுறாங்க ஐயா. இப்போ இந்த மதுரையில் எய்ம்ஸ் சம்பந்தமாக பல விஷயங்களை சொல்லிட்டு இருக்காங்க. அங்கே தெற்கு பகுதியில் இருக்கக்கூடியவங்கெல்லாம் இந்த எய்ம்ஸில் ட்ரீட்மெண்ட் பெறதுக்காக தான் மத்திய அரசு இந்த முயற்சி பண்ணது. ஆனால் சென்ற முறை ஒரு செங்கல்லை காட்டி பல பிரச்சாரங்களை திமுக செய்தது. இப்பொழுது அங்கே பெரிய அளவு கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துக்கிட்டு இருக்குங்கிற பல ஃபோட்டோக்களை பாஜகவினரும் சமூக வலைதளங்களில் போட்டுட்டு வராங்க. அது சம்பந்தமாக அந்த மக்கள் ஏதாவது நினைக்கிறாங்களா? இல்லை திமுக ஒரு பொய்யான பிரச்சாரம் செய்கிறது அப்படின்னு நினைக்கிறாங்களா? இல்லை உண்மையிலேயே எய்ம்ஸ் வந்தால் அது தங்களுக்கு எப்படி நன்மை பயக்கும் அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் அந்த மக்களுக்கு இருக்குதா? கண்டிப்பாங்க. அது சமூக ஊடகம் ஆதிக்கம் உள்ள காலம் என்பதால் நம்ம குறிப்பா அந்த எய்ம்ஸை குறிப்பிட்டோம். நம்ம பல கேள்விகள் கிராமங்கள்லயும் கேட்டோம். அவங்களுக்கு அந்த விழிப்புணர்வு கண்டிப்பா இருக்கு. அதாவது கட்டடங்கள் கட்டப்பட்டு விட்டது, அது நமது தொகுதிக்கு மிகவும் அருகில் உள்ளது, எனவே அதை நாம் பயன்படுத்திக் கொள்ள முடியுங்கிற அந்த விழிப்புணர்வு அவங்களுக்கு இருக்கு. கண்டிப்பா அதற்கு ஒரு ஆதரவான சூழ்நிலை தான் சொல்றாங்க. ஆனா நீங்க கேட்ட மாதிரி கிராமங்கள்ல இருக்க திட்டங்கள் மத்திய அரசாங்கம் கொடுத்ததுன்னு தெரியாட்டியும் கூட இது எய்ம்ஸ்ங்கிறது மத்திய அரசாங்கம் தான் கொண்டு வந்து இருக்கிறது, நமக்கு அருகாமையில் இருக்கிறதுங்கிறது ஒரு மகிழ்ச்சியான ஒரு மனநிலைமையில தாங்க இருக்காங்க. சார், இப்போ நீங்க என்ன சொல்றீங்க, அங்க இருக்கக்கூடிய முக்காவாசி கிராம ஊராட்சிகளுக்கெல்லாம் நான் போயிட்டு வந்துட்டேன். நத்தம் நகரம் மட்டும் இல்லை, பல ஊராட்சிகளுக்கும் போய் எல்லா சமுதாய மக்கள்கிட்டையும் கள ஆய்வு செய்துட்டேன் அப்படிங்கிறீங்க. இப்போ நீங்கள் சொல்லும் பொழுதே நத்தம் விஸ்வநாதனுக்கு ஒரு எட்ஜ் இருக்கிறதா சொல்கிறீங்க. நீங்கள் ஒரு பர்சன்டேஜ் வைஸ் வெயிட்டேஜ், இந்த பக்கம் ஆண்டியம்பலம் மீண்டும் போட்டியிட போகிறார், இங்கே நத்தம் விஸ்வநாதன் போட்டியிட போகிறார் அப்படின்னா யாருக்கு எளிதாக வெற்றி பெறலாமா, இல்லை நெக் அண்ட் நெக் ஃபைட் இருக்குமா? கண்டிப்பாக இன்றைய சூழ்நிலைக்கு நம்மளுடைய கள ஆய்வின் முடிவு தெரிவிப்பது விஸ்வநாதன் அவர்கள் வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. ஆனால் மிக எளிதாக வெற்றி பெற்று விடுவார், ஒரு பெரிய வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்று விடுவார்னு உறுதியா சொல்ல முடியாது. அவர் கண்டிப்பா வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் அதற்கு அவர் மிகவும் போராட வேண்டிய சூழ்நிலையிலும், நீங்க சொன்னது போல அந்த கடைசி கட்ட கவனிப்பிலும் தான் அவர் அந்த ஒரு வித்தியாசத்தை கூட்டவோ குறைக்கவோ முடியுங்கிற சூழ்நிலை தாங்க இருக்கு. ஸ்ரீடிவி நேயர்களே, இந்த சட்டமன்ற தொகுதி, அதாவது நத்தம் சட்டமன்ற தொகுதி, முன்னாள் அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன் அவருக்கு மிகப்பெரிய செல்வாக்கு இருக்கிறது அப்படின்னு இருந்தால் கூட அந்த எட்ஜு, அந்த கேப்
வெற்றிக்கும் தோல்விக்குமான இடையே இருக்கக்கூடிய அந்த வித்தியாசம் மிக குறுகிய அளவில் தான் இருக்கும். பலமுறை குறைந்த வாக்குகள் வித்தியாசத்தில் தான் வெற்றி பெற்றிருக்காரு. இது கடைசி நேரத்தில் பணப்பட்டுவாடா, பரிசு பொருட்கள் எந்த அளவுக்கு நடக்க போகுது, அது வெற்றியை தீர்மானிக்க போகிறதா, இல்லை விஜய் பிரிக்கக்கூடிய வாக்கு யாருக்கு சாதகமாக இருக்கக்கூடியது, பாதகமாக இருக்க போகிறது, அப்படியெல்லாம் சேர்த்து தான் இந்த தொகுதியை நம்ம பார்க்கணும். இருந்தாலும் நம்முடைய முதற்கட்ட கள ஆய்விலே திரு நத்தம் விஸ்வநாதனுக்கு ஒரு எட்ஜ் இருப்பதாகவும் அவர் மீது அந்த மக்களுக்கு ஒரு நம்பிக்கை இருப்பதாகவும் தெரிகிறது. மீண்டும் ஒரு சட்டமன்ற தொகுதி, அதன் கள நிலவரம் குறித்து விவாதிப்போம். மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.